தமிழகத்துல காய்ச்சலால பாதிக்கப்படுறவங்களுக்கு 70% மேல இன்ஃப்ளூயன்சா வகை பாதிப்பு இருப்பதால மக்கள் அச்சப்பட வேணாம்னு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கு. காலநிலை மாற்றம், மழை உள்ளிட்ட காரணங்களால தமிழகத்துல ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்துல இருந்து வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரிச்சிருக்கு. சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்கள்ல காய்ச்சல் பாதிப்பு அதிகம் காணப்படுது. சளி, இருமல், தலைவலி, தொண்டை பாதிப்பு, உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் காய்ச்சல் பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு ஏற்படுத்துது. சிலருக்கு காய்ச்சல் குறைந்தாலும் சளி, இருமல் ஆகியவை 2 வாரங்களுக்கு மேல நீடித்து வருவது மக்களிடையே ஒருவித அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தமிழகத்துல பரவி வரும் காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வகை பாதிப்பு தான் அப்படின்னு பெருசா பயப்பட வேணாம்னு பொது சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. இன்ஃப்ளூயன்சா வகை காய்ச்சலாக இருந்தாலுமே சுயமாக மருந்து கடைகள்ல மருந்துகளை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மருத்துவர்களோட ஆலோசனைப்படி மட்டுமே மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும்னு கூறப்பட்டிருக்கு. பாதிப்பு இல்ல அப்படின்னாலுமே எச்சரிக்கையோட சிகிச்சை மேற்கொள்வதுதான் நல்லதுன்னு சுகாதாரத்துறை சொல்லிருக்கு.